இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் இந்த புதிய நாளிலே அன்பின் வாழ்த்துக்கள். 1 கொரிந்தியர் 2:15 ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். இப்படி நிதானிக்கும் ஒரு தன்மை ஒரு தேவ பிள்ளைக்கு ரொம்ப அவசியங்க. பார்த்த உடனே கமெண்ட் பண்றது, கேட்ட உடனே கமெண்ட் பண்றது, நினைச்ச உடனே கமெண்ட் பண்றது, இது ரொம்ப தப்பு. நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க, ஆவிக்குரியவர்கள், எல்லாவற்றையும் நம்ம நிதானிக்கணும். 120 வருஷம் பிரசங்கம் பண்ணின நோவா ஒரு மனிதன் கூட அந்த வேலைக்குள்ள வரல. அவனுடைய மொத்த குடும்பம் மட்டும்தான். 120 ஆண்டுகள் தேவ எச்சரிப்பை பெற்று பிரசங்கித்த நோவாவின் வார்த்தையை கேட்டு ஒரு மனிதன் கூட அந்த வார்த்தையை நம்பி வேலைக்குள்ள வரலங்க. ஆனா கீழ்ப்படியாம போய் மறுபடி தேவனால் நினிவேக்கு அனுப்பப்பட்டு யோனா ஒரு பிரசங்கம் பண்றாரு. முழு பட்டணம் மனம் திரும்பிட்டு. யோசிச்சு பாருங்க, 120 வருஷம் பிரசவம் பண்ணி ஒரு ரிசல்ட் இல்லை. ஆனா இந்த யோனா நான் போகவே மாட்டேன் அப்படின்னு வேற திசைக்கு போனோன்னு ஆண்டவர் பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து பிரசங்கம் பண்ண வைக்கிறாரு. முழு பட்டணம் மனம் திரும்பிட்டு. இப்ப யோனாவை மிகப்பெரிய பிரீச்சர் நோவா சரியா பிரசங்கிக்கல அப்படி சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேதுரு பிரசங்கம் பண்றாரு. ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இன்னொரு இடத்துல அவர் பிரசங்கம் பண்ணும்போது 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஆனா ஸ்தேவான் பரிசுத்த ஆவியில நிறைஞ்சி கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்றான். ஜனங்களெல்லாம் பல்ல நரன்னு கடிச்சு அவனுக்கு கொன்னே போட்டான். என்ன செய்யறது? இப்ப யாரை குறை சொல்றது? ஸ்தேவானுடைய பிரசங்கம் சரியில்லையா? பேதுரு ரொம்ப எல்லாரையும் கவர் பண்ற மாதிரி பேசினாரா? இல்லை. இன்னைக்கு நாம மற்றவர்களை குறித்த காரியங்களை இப்படிதான் பார்க்கிறோம். நாம் மற்றவர்களுடைய காரியங்களை பார்க்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணுங்கிறது இந்த வசனத்துல நம்ம பார்க்கணும். ஆவிக்குரியன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அவருக்குன்னு ஒரு ட்ராக் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவருக்குன்னு ஒரு பொறுப்பு, கடமை, ஊழியத்தை, வாழ்க்கைய, குடும்பத்தை, வேலையை, தொழிலெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வச்சு இவங்க இப்படி அவங்க அப்படி அதெல்லாம் இல்லாம நிதானித்து பார்த்து அவங்க கர்த்தர் கொடுத்த வேலையை கரெக்டாக செய்கிறாங்களா? ரிசல்ட் பெருசு இல்லைங்க. அது அவர் கையில் இருக்கு. யார் மனம் திரும்பணும், யார் மனம் திரும்ப மாட்டாங்க, என்ன காரியம் நடக்கும், என்ன காரியம் நடக்காது, அதெல்லாம் அவருடைய கருத்தில் இருக்கு. ஆகவே தேவ பிள்ளைகள், நீங்க யாரை பார்த்தாலும், ஒரு ஆளுடைய வாழ்க்கையை பார்த்தாலும், ஒருத்தங்க செய்கிற வேலையை பார்த்தாலும், ஒருத்தங்களை தனிப்பட்ட விதத்தில் பார்த்தாலும், அவங்க குடும்பத்தை பார்த்தாலும், ஊழியத்தை பார்த்தாலும், எதை பார்த்தாலும் நிதானிக்க பழகுவோம். கர்த்தருடைய நாமம் நம்மூலமாய் மகிமைப்படட்டும். பரலோக தேவனே, அந்த நிதானிக்கும் கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.